வெல்கம் டு மதுரை ஸ்ரீ தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்க தேங்காய் பூ 1/4 கப், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 8, 6 மிளகாய் வத்தல். இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கிறணும். தாளிக்க நல்லெண்ணெய் தேவையான அளவு, பட்டை 1, கிராம்பு 3, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு ஒரு 5 பல், சின்ன வெங்காயம் 100 கிராம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 3 பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அது சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, முட்டையை இதோட சேர்த்துக்கங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ சூடாகட்டும். சூடாயிடுச்சு. வத்தல், மிளகு, சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, தனியா, தேங்காய் பூ, வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடு ஆறட்டும். சூடு ஆறிடுச்சு. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, வதங்கிறது கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். ஆப்ஷனல் தான். கருவேப்பிலை, நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கங்க. தண்ணி வத்திடுச்சு. அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கங்க. அரைச்ச விழுதோட தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. ரா ஸ்மெல்ஸ் போயிருக்கு. இப்போ உப்பு போட்டு முட்டையை சேர்த்துக்கிறேன். சிம்மில் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் தூக்கிக்க. ஸ்பைசியான முட்டை குழம்பு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.